வணக்கம் நண்பர்களே. சிட்ரா மோட்டிவேஷன் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நான் எப்பவுமே சொல்கிறதான், நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா முழு முதல் காரணம் யாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி நீயே உனக்கு என்றும் நீங்கா துணை. யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் வெற்றி உங்கள் கையில். உங்களுக்கு வெற்றி வேணும். இப்போ வெற்றினா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வெற்றி. சில பேர்த்துக்கு வெற்றி என்னன்னாக்க, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போகணும், சில பேர்த்துக்கு வெற்றியாக இருக்கும். சில பேருக்கு நான் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் போகணும், சில பேர்த்துக்கு நான் பிஸ்னஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெற்றி இருக்கும். நான் ஜென்ரலாக இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் போகிறவங்க பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். முக்கியமாக கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறவங்க பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பேன். காரணம் என்னாக்கா, நான் டெய்லி நான் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டை சந்திக்கிறனால எனக்கு அதே மாதிரி தோணிக்கிட்டு இருக்கும். அதனால் நீங்கள் கவர்மெண்ட் வேலை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நாங்கள் டீச்சர்ஸ் இருக்கோம் இல்லையா, நாங்கள் எங்களுடைய பார்ட்டு 1% தான். அது யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தரவாக நடத்தி, ஷார்ட்கட் சொல்லி, ட்ரிக்ஸ் சொல்லி, என்ன டவுட்டெல்லாம் கேட்டு எல்லாம் தரவு பண்ணிவிட்டு எல்லா வேலையும் நாங்கள் செஞ்சாலும் எங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸ், உங்களுடைய சக்ஸஸ் எங்களுடைய பர்சன்டேஜ் ஒரே 1%. அப்போ 99% யாராக இருக்கும் சக்ஸஸுக்கு? உங்களுடைய வெற்றிக்கு நீங்கள் தான் காரணம், வேறு யாரும் காரணம் கிடையாது. ஏன் அந்த மாதிரி சொல்கிறேன்னா, ஒரு டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒரு இன்ஸ்டியூட்லேயோ இல்லை காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ என்ன செய்வாங்கனாக்கா, அவங்களுடைய வேலை என்ன, உங்களை நல்வழிப்படுத்தணும். அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் தேவை, எந்ததுக்கு எந்த சப்ஜெக்ட் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்தளவில் ஆப்டிடியூடு, ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே. இதில் மெயினாக ஆப்டிடியூடு, இங்கிலீஷ் அண்டு ரீசனிங், இந்த 3 பார்ட்டும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஜிகே படிக்கணும், ஆஸ் யூஷுவலாக படிங்க, ஒன்றும் பிரச்சனை பெருசாக நீங்கள் முட்டி முதல்ல படிக்கணும். அது எப்பவும் போல் டெய்லி 2 hours படிச்சுருந்தா போதும். மீதி இந்த 3 பார்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற காரணம் என்னன்னாக்க, நம்மளுடைய லிமிட்டட் சிலபஸ் இதுக்குள்ளே இருந்தால் வரும், இதுக்கு மேலே போகவே போகாது. அப்போ நீங்கள் 100% டெடிக்கேஷனாக நீங்கள் படித்தீங்க அப்படின்னா இந்த சிலபஸ்க்குள்ளே தான் வரும். ஆனால் ஜிகே பொறுத்தவரை என்னன்னாக்க, அது வாஸ்ட் சிலபஸ். அதனால் எதையும் எப்பையும் எப்படின்னு கேட்கலாம். அதனால் ஜிகே பற்றி எப்பவுமே கேஷுவலாக படிங்க. ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். ரயில்வேக்கு இங்கிலீஷ் வராது, புரிஞ்சதா? அப்போ வேறதுக்கு, இப்போ பேங்கிங் போகிறீங்களோ, எஸ்எஸ்சி போனீங்களும் சரி, அல்லது இன்சூரன்ஸ் போனாலும் கண்டிப்பாக இங்கிலீஷ் உண்டு. அப்போது நம்ம என்ன ஸ்பெசிஃபிக் பண்ணணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் போனீங்கன்னா ஆப்டிடியூடில் நீங்கள் ட்ரிக்ஸு தெரியாமல் பாஸ் பண்ண முடியாது. நீங்கள் சால்வ் பண்ணலாம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, சார் எனக்கு ஆப்டிடியூட் நல்லாவே தெரியும், நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா ஒரு கொஷினும் 1 நிமிஷம், 1.5 நிமிஷம், 2 நிமிஷம் சால்வ் பண்ணுவாங்க. அது உங்கள் சக்ஸஸை நிர்ணயிக்க போகிறது கிடையாது. ஒரு கொஷினை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் எழுதாமல் சொல்ல தெரியணும், அது ரொம்ப முக்கியம். நான் சொல்லலை, ஒரு 30 கொஷின் கேட்குறாங்கன்னா 30 கொஷினுமே அப்படி சொல்ல வரல, 30க்கு 15 கொஷினை எழுதாமல் சொல்லுங்கள் போதும். அப்போ 30க்கு 15 கொஷின் எழுதாமல் சொன்னீங்கன்னாக்க மீதி 15 கொஷினை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போட்டு போயிடலாம். அப்போது உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு நீங்கள் வேலை வாங்கணும்னு நினச்சிங்கனாக்க முக்கியமாக டைமிங் கொண்டு வரணும். அந்த லிமிட்டட் டைம் கொடுத்துருப்பாங்க. 1 மணி நேரத்தில் 100 கொஷின் எழுதுங்கன்னுவாங்க, சிலர் 1.5 மணி நேரத்தில் 100 கொஷின் எழுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸை வேகமாக எழுத தெரிஞ்சால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதனால் நீங்கள் முக்கியமாக ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷை 3 சப்ஜெக்டில் தரவாக படிங்க. எதை கேட்டாலும் சொல்ல தெரியணும், எழுதாமல். அப்படி சொன்னீங்கன்னாக்க உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அந்த மாதிரி நாங்கள் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நண்பர்களே, உங்களுடைய வெற்றிக்கு என்ன சொல்கிறாங்க, நீயே உனக்கு என்றும் வெற்றி, அதானே? நீயே உனக்கு என்றும் நீங்கா துணை. நீயே உனக்கு என்றும் நீங்கா துணை. புரிஞ்சதா?
வெற்றி பெற வாழ்த்துகிறோம் நண்பர்களே. வெற்றி நிச்சயம்.